இல்லாத கும்பல். திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. இனக்கலப்பு இருந்திருந்தா என் தோல் நிறம் மாறி இருக்கும். மொழி கலப்பு இருந்திருந்தா என்னுடைய ஸ்லாங் மாறி இருக்கும். மொழி கலப்பும் இல்லை, இனக்கலப்பும் இல்லை. நான் தமிழ் தேசியம் பேசுவதுதான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை. என்னதான் நான் கருத்தியல் தெளிவாக இருந்தாலும், கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும், உறுதியாக இருந்தாலும், தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இருந்தாலும், என்னை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவம் இங்கே நிலைநாட்டப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம் தான். ஒரு தலித் லீடர்ஷிப் வந்துடக்கூடாது, எந்த தளத்திலும் வந்து விடக்கூடாது. பாட்டாளி வர்க்க அரசியலிலும் சரி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலிலும் சரி, தமிழ் தேசிய அரசியலிலும் சரி, திருமாவளவன் தலைமைத்துவம் நிறுவப்பட்டு விடக்கூடாது, நிலைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தேர்தலில் பெறுகிற வெற்றி தோல்வி அதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி எவ்வளோ பேர் பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர்கள் இல்லை. இப்ப சொல்லுங்க, போன அதிமுக ஆட்சியில யார் யார் அமைச்சராக இருந்தாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லது திமுக ஆட்சியில் எவ்வளவு பேர் அமைச்சர் பேரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? வெற்றி பெறுவதோ, அமைச்சர் பதவியில் இருப்பதோ, அதிகாரத்தை சுவைப்பதோ தனிநபருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் பயன்படுமே தவிர சமூகத்தில் எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. நம்மை உட்பட சொல்லுகிறேன். ஆனால் இதெல்லாம் படிப்படியாக நம்முடைய வலிமைக்கு வலிமை சேர்க்கும் என்கிற காரணத்தால் தேர்தல் நாம் நிற்கிறோம். மக்களை அரசியல்படுத்துவதற்கு இது பயன்படும் என்கிற காரணத்தினால் தேர்தல் களத்தை நாம் விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி நிற்கிறோம்.